உங்க ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷஸ் காரணமே இல்லாம செத்து போதா? ஃபில்டர்ல செராமிக் ரிங்ஸ், பயோபால்ஸ் எல்லாம் ஏன் யூஸ் பண்றாங்க? இந்த 2 கேள்விக்குமான ஆன்சர் இந்த வீடியோல சொல்றேன். நம்ம மீன் தொட்டில இருக்க ஃபிஷஸ்க்கு ஃபுட் போடுறோம். அதை சாப்பிட்ட அந்த மீன்கள் தண்ணியில வேஸ்ட ரிலீஸ் பண்ணிடும். இந்த மீனோட கழிவுகள் எல்லாம் தண்ணிக்குள்ள அழுகி போறப்போ அமோனியான்ற கேஸ் வெளியேறும். இந்த அமோனியா மீன்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமானது. இந்த அமோனியாவை நைட்ரோசோமஸ்ன்ற பாக்டீரியா நைட்ரைட்டா மாத்திடும். இந்த நைட்ரைட் அமோனியா அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் மீனுக்கு பாதிப்பு தான். இந்த நைட்ரைட்டை நைட்ரோபாக்டர்ன்ற பாக்டீரியா நைட்ரேட்ஸா மாத்திடும். ஃபிஷஸ் வேஸ்ட்ல இருந்து வர அமோனியான்ற கேஸ் நைட்ரேட்ஸா மாறாம அமோனியாவாவே இருக்கும். ஏன்னா நம்ம டேங்க்ல பெனிஃபிஷியல் பாக்டீரியா வளர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இல்லாம இருக்கும். இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா தண்ணில ஆயிரக்கணக்கா இருக்கும். ஆனா அது நமக்கு பத்தாது. இதுக்காக தான் குட்டி குட்டி ஓட்டை இருக்கிற செராமிக் ரிங்ஸ், பயோபால்ஸ் இந்த மாதிரி ஃபில்டர் மீடியாஸ நம்ம ஃபில்டர்ல யூஸ் பண்றோம். இந்த கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி ஓட்டைகள்ல இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா வளர்ந்து அமோனியா நைட்ரேட்ஸ் ஆகும், நைட்ரேட்ஸ் ஆகும் மாத்திடும். இதுக்கு பேர் தான் நைட்ரஜன் சைக்கிள். நம்ம வீட்டுல இருக்க டேங்க்ல ஃபில்டர் மீடியாஸ் அதிகமா இல்லாததுனால இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் அவ்வளவா இருக்காது. இதனால நம்ம தண்ணியில அமோனியா அதிகமா இருக்கும். இதனாலதான் ஃபிஷ் சீக்கிரமா செத்து போயிடுது. இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய 2 விஷயம், ஃபிஷ் டேங்க்ல நிறைய ஃபில்டர் மீடியாஸ் போடணும். இன்னொரு விஷயம், தண்ணியில டைரக்டா அக்வேரியம் மெடிசின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க மெடிசின் உங்க ஃபிஷ் டேங்க்ல யூஸ் பண்ணீங்கன்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா எல்லாமே செத்து போயிடும். இதே மாதிரி நிறைய அக்வேரியம் ரிலேட்டட்